ரிமக்ஸ் வால்வட்ரானிக்ஸ் எக்ஸாஸ்ட்டை நம்ம வண்டியில ஃபிக்ஸ் பண்ணா என்ஜினுக்கு ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னால இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்மளோட இன்ஜின் வாய்ஸ் பேஜையும் யூடியூப் சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. பொதுவா ஐசி இன்ஜினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும்னா, வெளியே இருந்து ஏரை இன்டேக் பண்ணி கம்ப்ரஷன் சேம்பருக்கு கொண்டு போய் ஃபியூலோட மிக்ஸ் ஆகி அங்க ஒரு பிளாஸ்டிங் நடக்கும்போது அந்த பிளாஸ்டிங்ல வரக்கூடிய கார்பன் கலந்த ஏர்ஸ் வந்து எக்ஸாஸ்டர்ஸ் வழியா வெளியே வரும். இதுதான் அதனுடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. பட் இங்க எந்த அளவுக்கு கம்ப்ரஷன்ஸ் வந்து உள்ள வந்து ஃபாஸ்டா நடக்குதோ அதே அளவுக்கு அந்த ஏர் வந்து எக்ஸாஸ்டிங்கும் ப்ராப்பரா ஆகணும். ஸோ அதுக்கு தக்கனதான் இன்ஜினியர்ஸ் வந்து மொத்த டிசைனையுமே பண்ணியிருந்திருப்பாங்க. அதுல இன்ஜினியரிங் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மஃப்ளரை எடுத்துட்டு ரோமஸ் வால்வட்ரானிக்ஸ் மாதிரியான எக்ஸாஸ்டிங்கை மாட்டும் போது பொதுவா பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டா வராது. ஏன்னா ரெமட்ரானிக்ஸினுடைய அந்த சைஸை பார்க்கும்போது சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் மேக்ஸிமம் ஒரே மாதிரியான சைஸ்ல தான் வந்துட்டு அந்த மஃப்ளர் மாதிரியான டைப்பை கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பிரீத் வந்து ப்ராப்பரா அதுல இருக்காது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஆஃப்டர் மார்க்கெட்ல வாங்கக்கூடிய எக்ஸாஸ்ட் எல்லாமே வண்டியில ரொம்ப சூப்பரான சவுண்ட்ஸை கொடுக்கும், ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா கண்டிப்பா மைலேஜ் டிராப் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் என்ஜின்ல சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் மைல்டா வர ஆரம்பிக்கும், ரொம்ப லேட்டரால தான் வரும். அப்படிங்கிறதுனால அதனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த ஃபீலை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. இதையும் மீறி ஆஃப்டர் மார்க்கெட்ல அந்த மாதிரியான எக்ஸாஸ்ட்டை மாத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க ஜஸ்ட் அதனால வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வண்டி எதுவும் பிரச்சனையாயிருமா அப்படிங்கிறத பத்தி கன்சிடரேஷன் பண்ணாதீங்க. அப்படி ஒருவேளை கன்சிடரேஷன் பண்றீங்கன்னா ப்ளீஸ் எதையுமே மாத்தாதீங்க. வண்டியில ஆக்சுவல் இன்ஜினியரிங் என்ன இருக்கோ அதை நீங்க வந்து ப்ராப்பரா என்ஜாய் பண்ணி உங்க வண்டியை பத்திரமா பாத்துக்கங்க.